ஹalleluya. கர்த்தர் நல்லவர். சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக சந்தோஷத்தோடு எல் ஷடாய், எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக. பாடுங்க. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தான். பாடுவோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர். பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட மனு புத்திரன் அல்ல. பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனமாறிட. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும், நீர் செய்வதை சேர்ந்து சொல்லும். எல் ஷடாய், எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை. ரகபல ஷகதரா, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். நீ எனக்கு முன்பாய் நடந்து உத்தமனாயிரு. உன் கண்கள் காண வேண்டியது காணும். ஆமென். தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெரு. என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உன் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை சுமந்து வந்ததை திரும்பி பாருங்கள். ஹalleluya. ஷபலகதரா தள்ளாடினா, ஆமே, என்னை தாங்கிடும் உன் கரம். நம்பிக்கையோடே எல்லா இயேசுவுக்கு சித்து நான் முடிந்ததே, ரகோபோ தொடங்கினதே. எல்லா இயேசுவுக்கு சித்து நான் முடிந்ததே, ரகோபோ. பாடுமா. எல் ஷடாய், எல் ஷடாய் தேவனே, ஓ யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை. ஷபல கதரியாதரா ரகதரியாந்தரா தேவனே, என்னை பெருக. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர். க்ளோரி. நம்பத்தக்கவர், ஆமே, உண்மையுள்ளவர். பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட. ஆமே, பொய் சொல்லிட நீர் மனிதன் அல்ல, மனமாறிட. நீர் செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. நீர் செய். கடைசி எல்லாரும் சேர்ந்து எல் ஷடாய், எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக. ஓ எல் ஷடாய், எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமை. ஓ யெகோவா தேவனே, என்னை பெருக. அப்படியே துதிப்போமா. நல்லவர் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். சொல்லுங்க. நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியா. ஒரு விஷயம் கூட. நல்லவர் இயேசு வல்லவர், நல்லவர் இயேசு. துதி சபையே, நீ ஆத்மரே, இயேசுவை கண்டு கலங்காதே. சித்துனா போனதை குறித்து கலங்காதே. உனக்காய் ஒரு ரெகோபோத் உண்டு. ரபல ஷகதரியாதரா, நாள்தோறும் என் பாரம். ஹalleluya, ஹalleluya. நாள்தோறும்
கைகளை தட்டி என் இயேசு நல்லவர்னு ருசிக்கிறவங்க அவர் நல்லவரே. ஒரு தகப்பன் சுமப்பது போல உங்களை இந்நாள் வரைக்கும் சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சுமப்பது வீணல்ல. ஈசாக்கே, நீ இங்கு அமர்ந்திருன்னு சொல்வது வீணல்ல. உன்னை வெட்கப்படுத்த அல்ல கர்த்தருடைய அமர வைத்தது. ஹalleluya. நீ இந்த சத்துருக்களுக்கு முன்பாய் தலை குனிவதற்கல்ல, எகிப்துக்கு போகாதன்னு சொல்லி உன்னை அமர வைத்த காரணம் உனக்காய் ஒரு ரெகோபோத் உண்டு. உனக்காய் ஒரு ரெகோபோத் உண்டு. ரபலா ஷகத ரகதரா ரிபலா ஷந்தரா பலகதரியாதரா. அவர் மனம் மாற மனுபுத்திரன் அல்லவே. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்லவே. ஹalleluya. அவர் நடத்துதலை புரியாமல் உன் கால்களை பின்வாங்காதே. அவர் நடத்துதல் புரியாமல் உன் காலடி பின்னாடி வைக்காத. தொடர்ந்து முன்னேறு. இழந்த ஏசைக்கு போனா போகட்டும், சித்துனா போனால் போகட்டும். உனக்காய் நீ பெருகும்படி அவர் ரெகோபோத். நீ பெருகும்படி அவர் ரெகோபோத். நீ பெருகும்படி அவர் ரெகோபோத். ஷபரபல கதரபல சந்தரா ரகத ரிகத ரியாதரா ரிபல சந்தரா. சத்துரு அந்த எல்லைக்குள்ள வர விட மாட்டா. சத்துரு அந்த எல்லைக்குள்ள வர விட மாட்டா. ரபபல கத ரிகத ரியாதரா சந்தரா பல பௌதர் யாதரா பலகதரா. மகிமை 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 மகிமை. சத்துரு கால்கள் அந்த எல்லைக்குள்ள வராது. கர்த்தர் விட மாட்டா. உன் வாழ்க்கையில சத்துரு விளையாடினது போதும். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. ரபபபபபத ரபபகத ரபபத சத்தரகதரா ரிகபகத ரியாதரா லிகத ரியாதரா ஷபல கத ரியாதரா. ஆமே ஆமே. இனியும் நான் பிரயாசப்படணுமாப்பா. இனி என் பலத்தை நான் பயன்படுத்தணுமாப்பா. ஈசாக்கே, போதும். இதோ கர்த்தர் உனக்காய் சிலவற்றை உண்டு பண்ணுகிறார். ஆமே, கர்த்தர் உனக்காய் உண்டு பண்ணுகிறார். இது கர்த்தர் உண்டு பண்ணுகிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஷபரக ஹந்த ரகதரோ ரிகபகத ரிபல ஷகத ரியாதரா லிகரபலபோ ஷத்தலரதரா. நன்றி நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. உற்சாகத்தோடு கரங்களை உயர்த்தி ஹalleluya. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா 55வது அதிகாரம். ஏசாயா 55வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 55:13. முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். கரங்களை உயர்த்தி சத்தமா ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் உங்க வலது கரத்தை உயர்த்தி என் கூட சேர்ந்து இந்த வசனத்தை உங்க வாழ்க்கையில நிறைவேறும் என்கிற நிச்சயத்தோட இப்படி சொல்ல போறீங்க. என் வாழ்வில் அப்படி சொல்லி இந்த வார்த்தையை சேர்ந்து சொல்லுவோமா? என் வாழ்வில் முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும். நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு மகிமை செலுத்துக பார்க்கலாம். இதை சொன்னவர் இதை செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் பேசும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் இருந்தபோது ஆண்டவர் இந்த வார்த்தையை கொண்டு இடைபட துவங்கினார். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம். ஒரு காரியத்தை ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். கிரயம் கொடுத்து வாங்கப்பட்ட இந்த நிலத்துல கிரயம் கொடுத்தவர் என்ன முளைக்க பண்ணணும்னு விரும்புகிறாரோ அதுதான் முளைக்கும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டவன். ஹல்லேலூயா. வாங்கினவருக்கு தான் முழு உரிமை. அவர் என்ன முளைப்பிக்கணும்னு சித்தம் வச்சிருக்கிறாரோ
அதுதான் இந்த நிலத்துல முளைக்கும். என் வாழ்க்கையில பல காரியங்கள் முளைக்க வேண்டும் என்று பலர் எண்ணலாம், பலர் திட்டம் பண்ணலாம், ஆமென், பலர் யோசிக்கலாம். என் வாழ்க்கையில சத்துரு பல காரியங்கள், இவன் வாழ்க்கையில இது முளைக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி இவன் வாழ்க்கை மாறணும், இப்படி யோசிக்கிறதற்கு பலர் இந்த உலகத்தில் இருக்கலாம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை நன்றாய் புரிந்து தைரியத்தோடு சொல்லணும், அவர் எதை முளைக்க பண்ணுகிறாரோ அதுதான் என் வாழ்க்கையில முளைக்கும் என்று விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கை குறித்த தீர்மானம், என் வாழ்க்கையில முளைக்க வேண்டியதை குறித்த தீர்மானம் சத்துருவின் கையிலும் கிடையாது, மனுஷர் கையிலும் கிடையாது, என் கையில கூட கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு கையிலும் கிடையாது, எந்த மனுஷர் கையிலும் கிடையாது. ஆமென். சொல்லுங்க, என் கையிலும் கிடையாது. அது அவர் கரத்துல தான் இருக்கு. முளைப்பிக்கிறவர் நம் ஆண்டவர். ஆமென். அவர் எதை சொல்லுகிறாரோ